கடந்த 3 மாதங்களாக இந்த சகோதரி நடக்க முடியாமல் கரங்களை உயர்த்த முடியாமல் இருந்தார். When you prayed, God healed her. Hallelujah. ஜெபவேளையிலே இந்த சகோதரியை கர்த்தர் Sister, will you lift your hands to the Lord? கரங்களை உயர்த்தி In this hand. மற்ற கையை. Do you have any pain? ஏதாவது நோய் இருக்கா? No pain in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே எந்த ஒரு What do you like? Jesus has healed her legs and her arms in the power of God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய வல்லமையினாலே கால்களும் கைகளும் குணமாக்கி இருக்கிறார். God bless you, sister, in Jesus' mighty name. Again, this young man had a lump on his leg. Oh, எனவே இந்த சகோதரனுடைய காலிலே ஒரு வீக்கம் கட்டி காணப்படுகிறது. and he witnessed that he couldn't walk and it was very difficult. இவரால் நடக்க முடியாது, மிகவும் கடினப்பட்டு நடந்து கொண்டிருந்தார். But now he feels a difference and he believed that God healed and taken over the lump. Where was this lump? Big miracle. இப்பொழுது அவர் விசுவாசிக்கிறார், அந்த கட்டி தன்னை விட்டு மறைந்து விட்டதாகவும் அவருடைய சரீரத்திலே சுகத்தை அவர் உணர்கிறதாகவும் சொல்கிறார். Right here. And now when you feel that the lump has been removed. இப்பொழுது நீங்க அந்த கட்டி மறைந்ததை நீங்க உணர்றீங்களா ஐயா? Is this correct? No. கட்டி இருக்கிறது உங்கள. There's a lump but there's no pain. And now the pain is gone. Pain is gone. And you are able to walk properly. இப்போ அந்த நோவு போனதனால இப்போ உங்களுக்கு கஷ்டம் இல்லாம நடக்கக்கூடியதா இருக்கு. Hallelujah! Thank you, Jesus. நன்றி இயேசுவே. This is the power of Jesus at work. இது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை விதமாக செயல்படுகிறது. ஆமென். Amen. Again, man of God, yesterday you prophesied about 2 people who are going through a great sinful life. எனவே நேற்றைய தினம் தேவனுடைய மனிதர் தீர்க்கதரிசனமாக சொன்னார், இங்கே ஒருவர் பாவத்தினாலே கட்டப்பட்டவர்களாய் குற்ற உணர்வோடு இருக்கிறார். Because of that result, the whole night he couldn't sleep. Wow. God has convinced him and he repented and God has made a great encounter with him last night. நேற்று இரவு இவரால் தூங்க முடியவில்லை. தேவன் அவரை உணர்த்தி மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்க அவருடைய உள்ளத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். So as a result, he followed Jesus from yesterday. எனவே நேற்றைய தினத்தில் இருந்து இயேசுவை பின்பற்றுவதற்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறார். This is the greatest miracle of all. எனவே எல்லா அற்புதத்தை பார்க்கிலும் இந்த அற்புதம் தான் மிகப்பெரிய It is the miracle of salvation. இது ரட்சிப்பின் அற்புதம். Thank you, Jesus, for saving my brother. நன்றி ஆண்டவரே, இந்த மகனை சுகப்படுத்தியதற்காக. And never again go back to your old sinful life. எனவே இந்த பாவ வாழ்க்கைக்கு இனிமேல் நீ போக வேண்டாம். Hallelujah. Also, the young brother came yesterday for his crusade and until yesterday he had a great